வணக்கம். நம்ம வந்துட்டு ஆரோக்கியமான விந்தணுவை பெறுறதுக்கும் விந்தணு குறைபாட்டை நிவர்த்தி செய்கிறதுக்கும் என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். விந்தணு வந்துட்டு திடமாக இருக்கணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க வால்நட்ஸ் ஜாஸ்தி சாப்பிடலாம். இதில் ஜிங்க் இருக்கிறதுனால இது ஆண்மை இயக்குநீர் செயல்முறை மேம்படுத்துறதுக்கு உதவுது. அதே மாதிரி விந்தணு அசையும் தன்மையையும் சீராக்குது. இது பார்த்திங்கன்னா பொதுவாக கடல் சிப்பி, வாழைப்பழங்கள், அப்புறம் பாதாம்களையும் சாப்பிடலாம். அப்புறம் வைட்டமின் சி, இ, அப்புறம் டி நிறைந்த உணவுகள் அதிகம் எடுத்துக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரிகள் இதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி டிஎன்ஏவையும் பாதிப்படையாமல் காக்குது. கீரை, வெண்ணெய், இந்த மாதிரி வைட்டமின் இ நிறைந்த உணவுகள் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கருத்தரித்தலோட வீதத்தை ஜாஸ்திப்படுத்தி விந்தணுவோட தரத்தை ஊக்குவிக்குது. அதே மாதிரி ஆரோக்கியமான வைட்டமின் டி உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னாலும் விந்தணு நீந்துறது நல்லா மேம்படும். அதே மாதிரி எக்காரணத்துக்காகவும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை ஜாஸ்தி எடுத்துக்காதீங்க. இன்கேஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, இல்லைனா மேரேஜ் ஆகிட்டு குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி. ஆனால் அந்த டைமில் கம்பல்சரி ஃபாஸ்ட் ஃபுட் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் உடற்பயிற்சி செய்கிறது, அதாவது நம்ம டிவி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஆண்களோட விந்தணுக்கள் உற்பத்தி அவ்வளோ கம்மியாக இருக்கான். அதே இதோட நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு எக்ஸசைஸ் செய்கிற ஒரு ஜென்னோட இது விந்தணு உருவாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கான். ஸோ அதனால் ரொம்ப இல்லைனாலும் ரொம்ப தீவிரமாகவோ உடம்பு டயர்ட் ஆகிற அளவுக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியாக உடற்பயிற்சி செய்யணும்னு இல்லை. ஆனால் ரெகுலராக உடற்பயிற்சி செய்யும்போது அது ரத்த ஓட்டத்தை அதிகரித்து விந்தணுக்களோட தரத்தையும் அது உற்பத்தியையும் ஜாஸ்தி பண்ணுது. அதே மாதிரி அன்னெசரி ஹேபிட்ஸ் விட்டுடுங்க. அதாவது புகை பிடிக்கிறது, மது பிடிக்கிறது, வேண்டாத பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக விட்டுருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்பு ரொம்ப ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம லேப்டாப் ரொம்ப யூஸ் பண்ணுற ஒர்க்குக்காகவும் சரி, நெட்டுக்காகவும் சரி, இல்லைனா படம் பார்க்கவோ லேப்டாப் ரொம்ப நேரம் படுத்துட்டு மடியில் வச்சுட்டு அந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணும்போது என்னென்னா அந்த லேப்டாப்போட சூடு நேரடியாக அந்த விதைப்பையை தான் அடையுது. அதனால் என்னென்னா அதோட ஆரோக்கியமும் இல்லாமல் விந்தணுக்களை ரொம்ப அழிச்சிருது. இன்றைக்கி நம்மளுக்கு எவ்வளவோ டிவியில் எல்லாமே பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் போர்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. வைஃபை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்துருச்சு. படம் பார்க்கணும் இல்லை வேறு ஏதாவது நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டிவி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு லேப்டாப் மடியில் வச்சு அவாய்ட் பண்ணாதீங்க. அதாவது தேவைக்கு தான் லேப்டாப் நம்ம யூஸ் பண்ணுறதோட மெயின் இதே என்ன பார்த்திங்கன்னா பிசினா எங்கேயும் தூக்கிட்டு போகிறது சிரமம். லேப்டாப்னால் நம்ம எங்கே வேணாலும் தூக்கிட்டு போயிடலாம். அதோட ஒரே ஒரு பெரிய பெனிஃபிட் அது மட்டும்தான். ஸோ லேப்டாப் எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்ற டைமில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுங்கள், டிவி யூஸ் பண்ணுங்கள். லேப்டாப் யூஸ் பண்ணுறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஒரு உடம்பு சூடாகிற வேலைகளை செய்யாதீங்க. அதாவது ரொம்ப நேரம் வண்டி ஓட்டுறது, இல்லைனா ஹீட் ரொம்ப இருக்குன்னு தெரிஞ்ச அந்த இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தி ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணால் அது மலட்டுத்தன்மையை ஏற்படுத்திடும், விந்தணு உற்பத்தி குறைச்சிடும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளிவரதுக்கு உடற்பயிற்சி, யோகா, தியானம், இல்லைன்னா நம்மளுக்கு டெய்லி ஒரு பிடிச்ச விஷயங்கள். ஆனால் நான் நிறைய இது கேள்விப்பட்டிருக்கேன். அது ஜென்ஸுக்கு ஓரளவுக்கு ஒரு போதிய உடலுறவு இருந்தாலுமே கூட அவங்களுக்கு அந்த மன அழுத்தம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டினியூவாக, அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அதுலேயே ஜஸ்ட்டு மூழ்கிட்டு இருக்காமல் அதுலேருந்து வெளிவரதுக்கு என்ன வழியோ அதை இது பண்ணுங்க. அதே மாதிரி முருங்கைக்காய் நல்லா வேக வச்சு சாப்பிட்டா விந்து உற்பத்தி அதிகரிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைப்பூவை நல்லா நீர் விட்டு காய்ச்சி எடுத்து 1 ounce பசும்பாலோடு கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அது விந்து உற்பத்தியை அதிகரிக்கும்.
நெய், மிளகு, உப்பு, பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரை, பசலிக்கீரை, நருந்தாளி, நலமுருங்கை இது எல்லாமே வந்துட்டு நம்ம ரெகுலராக உணவில் சேர்த்துட்டு வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் வந்துட்டு மன அழுத்தத்தை போக்கும். அப்போ நம்ம விந்து உற்பத்தியையும் அதிகரிக்கும். ஜாதிக்காய் வந்துட்டு லேசான சூட்டில் நெய்யில் வறுத்து இடித்து பொடியாக்கி வச்சுட்டு 5 கிராம் வந்துட்டு காலையிலையும் மாலையிலையும் நம்ம பசும்பாலில் காய்ச்சி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இது வந்து ஆண்மை குறைவையும் போக்குது, நரம்பு தளர்ச்சியையும் போக்குது. அதே மாதிரி விந்தில் வந்துட்டு உயிரணுக்களோட உற்பத்தியை அதிகப்படுத்தும். வெள்ளை பூண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா விந்தணு உற்பத்தியை அதிகரிக்கும். அதே மாதிரி தர்பூசணி பழம் சாப்பிட்றது மூலமாக விந்தணு உற்பத்தி பெருகுது. முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், தக்காளி, சப்போட்டா பழம் இதில் எல்லாமே வந்துட்டு ஜிங்க், செலினியம், அப்புறம் வந்து விட்டமின் இ, ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் வந்துட்டு நிறைய இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா விந்தணுக்கள் வந்துட்டு அதிகரிக்க உதவுது. அதே மாதிரி அதாவது கால்சியம் சத்து இருக்கிற உணவுகள் வந்து ஜாஸ்தி எடுத்துக்கணும். மாதுளை, அக்ரோட் பருப்பு இதெல்லாம் வந்துட்டு ஜாஸ்தி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அந்த விந்தணு குறைபாடு வந்துட்டு நீங்கும். உடல் பருமன் ஜாஸ்தியாக இருந்ததுனாலும் அதை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதிகமாக வந்துட்டு அதாவது நம்ம உடல் பருமன் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நிறைய இந்த பால் வந்து 2 நேரம் குடித்தா உடம்பு கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நேச்சராக திங்ஸ் நம்ம வந்து உடம்புல எடுத்துக்கிட்டு நம்ம உடம்பு எடை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நேச்சராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும். தேங்க்யூ.